வணக்கம். இது வந்து காக்கை கூடு 589 90. இந்த அரங்கில் என்ன மாதிரியான புத்தகங்கள் வைக்கணும் பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் தொடர்பான அனைத்து புத்தகங்களும் ஒரே இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கோம். சுற்றுச்சூழல் போது 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பிரச்சனை பேஸ் பண்ணது, அதாவது வந்து மீத்தேன் பிரச்சனை, இந்த சேது தம்புத்திர திட்டம், இந்த மாதிரி பிரச்சனை உள்ள ஒரு சுற்றுச்சூழல் கலந்த புத்தகங்கள். இன்னொன்று வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய இயற்கையை பற்றி, காடை பற்றி, மலைகளை பற்றி, ஆறுகளை பற்றி, நீரை பற்றி, காற்றை பற்றி, விலங்குகளை பற்றி, பறவைகளை பற்றி, பூச்சிகளை பற்றி, இப்படி தெரிந்து கொள்ள வேண்டிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றியும் இந்த 2 விஷயத்தையும் உள்ளடக்கிய புத்தகங்கள் தான் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். இதால் என்ன நன்மை? இங்கே இருக்கிற 1000 அரங்குகள் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகம் கவனம் வச்சு வர்றது வந்து நாவல், கதை, அப்புறம் வந்து கட்டுரை, கவிதை, இதில் தான் வந்து அதிகம் கவனம் வச்சு எல்லாரும் வருவாங்க. ஆனால் இங்கே அதை தாண்டி ஒரே ஒரு துறை சார்ந்த புத்தகங்களை வந்து கவனம் வச்சு இங்கே வைக்கிறோம். அதுதான் சுற்றுச்சூழல் தொடர்பான அனைத்து புத்தகங்களும். குறிப்பாக இன்னையோட நம்மளுடைய ஒரு சாதாரண பொழுதுபோக்கை வந்து இன்னைக்கு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்குறதும், டிவியில் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஒரு படம் பார்க்குறதும் மாறிடுச்சு. அதே தான் நம்ம வீட்டில் இருக்கிற சிறுவர்களுக்கும் வந்து அப்படியே பாஸ் பண்ணுறோம், அவங்களும் அதை தான் கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ இந்த கண்டினியூ பண்ணக்கூடிய சிறுவர்களை மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபோனை எடுக்காத, டிவியை பார்க்காதன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல தான் அவங்களுக்கு இந்த பறவைகளை பார்ப்பதை, விலங்குகளை பார்ப்பதை, பூச்சிகளை அறிமுகப்படுத்துவது, இயற்கையை அறிமுகப்படுத்தினா அவங்களுடைய பொழுதுபோக்கு பெரிய லெவலில் மாற்றம் அடையுதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்க்குறோம். அந்த மாதிரி இப்போ நேரடியாக பிள்ளைகளுக்கு ஒரு நீர்நிலை அருகில் சென்னையில் பார்த்தீங்கன்னா சுற்றி நிறைய நீர்நிலை இருக்குது. அந்த இடத்துல அழைச்சிட்டு போய் பறவைகளை சுற்றி காமிக்கிறோம். இப்படி காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா நாளடைவில் அந்த மொபைல் ஃபோன் எடுப்பது அப்படியே நிறைய பேர் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறத வந்து அந்த பெற்றோர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கோம். டிவி பார்க்கறது குறையுது. இந்த விளையாட்டுன்றது, வெளியே போய் விளையாட்டுன்றது முற்றிலும் இல்லாத காலகட்டம். இந்த விளையாட்டுன்றது மொபைலில் வீடியோ கேம் ஆடுறது தான். இந்த விளையாட்டுன்றது இப்படி மாறி போன இடத்துல வந்து இந்த பறவைகளை அறிமுகப்படுத்தும் போது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகி ஒரு 3 to 6 மாதத்துக்குள்ள முற்றிலும் தன்னுடைய பொழுதுபோக்கை ஆக்கப்பூர்வமாக மாற்றிக்கிறாங்க. அதுதான் ஒரு பொழுதுபோக்குன்றது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். பொதுவாக எல்லாருடைய பொழுதுபோக்கும் பொதுவாக சொல்கிறது புக் ரீடிங்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப எளிமையாக எல்லாரும் சொல்கிற அது என்னென்ன புத்தகம் கேட்கும் போது அவங்க நிறைய பேர் தடுமாறுவாங்க. இன்னும் எளிமையாக சொல்கிறாங்க கதை புக்குன்றுவாங்க. அதாவது அந்த ஆர்வமாக செய்யக்கூடிய ஒரு புக் ரீடிங்கை கூட ஆழமாக தெரியாமல் போயிடும். பொதுவான வார்த்தை கதை புக்கு, இல்லைன்னா ரொம்ப சில பேர் சொல்லுவாங்க கவிதை புக்கு. இதை தவிர்த்து பெரும்பாலும் நம்ம அறிவை வளர்க்கக்கூடிய புத்தகங்களை பற்றி யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு புக்குனாவே இந்த மாதிரி கதை தான் சொல்லுவோம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் இயற்கையை உள்ளே கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா கடந்த 5-6 வருடங்கள் தான் அதிகப்படியும் நம்ம சுற்றுச்சூழலை பற்றி பேச ஆரம்பிக்கிறோம். நம்ம தொடர்ந்து டிவியில் செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை பற்றி, சுற்றுச்சூழலை பற்றி சொல்லுவாங்க. இன்னைக்கு 8 வழிச்சாலை போடப்பது பற்றி நிறைய நிலங்கள் கையகப்படுத்துறதுனால எவ்வளோ உயிரினங்கள் பாதிக்கப்படுது, எவ்வளோ அங்கே பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதால் அந்த பகுதி எப்படி மாறுன்றது பற்றி நிறைய போராட்டங்கள் நடந்து வருது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பிரச்சனைகளை உள்ளடக்கிய நிற்கிறது மட்டும் இல்லாமல் அது தொடர்பான அறிவுகளும் நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 தலைப்புல தான் நம்ம அதிக புத்தகங்களை கொண்டு வந்திருக்கோம். விவசாயம், சிறுவர்கள் புத்தகம், மலைகள், காடு, நீர்நிலை, இந்த எண்கள்லாம் பசுமையாக இருக்கும். அது எல்லாமே நாம் இங்கே உள்ளடக்கியிருக்கோம். நன்றி.